Exercise 1.1 12th sum. Find the matrix A for which A into 5, 3, minus 1, minus 2 equal to 14, 7, 7, 7. A ஓட மேட்ரிக்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால A equal to A, B, C, D எடுத்துக்கிறோம். அப்போனா A, B, C, D into 5, 3, minus 1, minus 2 equal to 14, 7, 7, 7. இப்போ நார்மலாக மல்டிப்ளை பண்ணுற மாதிரி பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு காலம் இன்ட்டு ஃபஸ்ட்டு ரோ, ஃபஸ்ட்டு காலம் இன்ட்டு செகண்ட் ரோ, செகண்ட் காலம் இன்ட்டு ஃபஸ்ட் ரோ, செகண்ட் காலம் இன்ட்டு செகண்ட் ரோ. அப்போ 5A minus B, 3A minus 2B, 5C minus D, 3C minus 2D equal to 14, 7, 7, 7 வரும். இப்போ நம்ம ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போனா 5A minus B equal to 14, 3A minus 2B equal to 7. இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். இதில் நம்ம பியோட கோஎஃபிஷியன்ட் வந்து ஈக்குவேட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது பியோட வேல்யூ நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு ஏயோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அதனால் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இன்ட்டு 2 போடுறோம். அப்போ 10A மைனஸ் 2B ஈக்குவல் டு 28 வரும். செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிட்டோம். 3A மைனஸ் 2B ஈக்குவல் டு 7. கீழே உள்ளதுக்கெல்லாம் சைன் சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ 10A மைனஸ் 3A ஈக்குவல் டு 7A, மைனஸ் 2B ப்ளஸ் 2B ரெண்டு கேன்சல் ஆயிரும். 28 மைனஸ் 7 21. அப்போ 7A ஈக்குவல் டு 21. A ஈக்குவல் டு 21 by 7 கேன்சல் பண்ணால் 3. A equal to 3. Substitute A value in equation 1. A ஓட வேல்யூவை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடுறோம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். 5A minus B equal to 14. Aக்கு பதில் 3 போடணும். இப்போ 5 into 3 minus B equal to 14. B equal to 15 minus 14 equal to 1. இது எப்படி வந்ததுன்னா, இதில் வந்து மைனஸ் பியை அங்கே கொண்டு போகிறோம். அப்போ ப்ளஸ் பி ஆயிடும். இங்கே 14 ப்ளஸ் 14, இங்கே வரும்போது மைனஸ் 14. 5 into 3 15, 15 minus 14 1. அதனால் B equal to 1. அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் எடுக்கிறோம். 5C minus D equal to 7, 3C minus 2D equal to 7. இது தேர்ட் ஈக்குவேஷன், இது ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி தான் இதுலேயும் தேர்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 2 போடுறோம். அப்போ 10C minus 2D equal to 14. ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கிறோம். அப்போ 3C minus 2D equal to 7. கீழே உள்ள ஈக்குவேஷன் ஃபுல்லாக சைன் சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ 10C minus 3C equal to 7C, minus 2D இல்லை ப்ளஸ் 2D ரெண்டு கேன்சல் ஆயிரும். 14 minus 7 7. இப்போ 7C equal to 7, C equal to 7 by 7 equal to 1. Cயோட வேல்யூ வந்து 1. இப்போ Cயோட வேல்யூ வந்து நம்ம தேர்ட் ஈக்குவேஷனில் போடுறோம். அப்போனா 5C minus D equal to 7. Cயோட வேல்யூ 1. இப்போ 5 into 1 minus D equal to 7. அப்போனா 5 into 1 5. 5 minus D equal to 7 வரும். அப்போ D equal to இந்த D ஓட வேல்யூ இங்கே கொண்டு போகிறோம். 7 இங்கே வருது. அப்போ D minus D அங்கே போகும்போது ப்ளஸ் D, 7 ப்ளஸ் 7 இங்கே வரும்போது minus 7. அப்போ 5 minus 7 minus 2. D equal to minus 2. இப்போ A equal to A, B, C, D. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற வேல்யூ எல்லாத்தையும் போடுறோம். அப்போ A equal to 3, 1, 1, minus 2. 13th sum. Given A equal to 1, minus 1, 2, 0. B equal to 3, minus 2, 1, 1. And C equal to 1, 1, 2, 2. Find a matrix X such that A, X, B equal to C. இதில் வந்து நம்ம எக்ஸோட மேட்ரிக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஈக்குவேஷன் நம்ம கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, எக்ஸுக்கு பதில் ஏயும் பியும் இருக்குது. இப்போ நம்ம அது ரெண்டுத்தையும் எடுக்கிறதுக்காக A இன்வர்ஸ் B இன்வர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ A இன்வர்ஸ் A X, B B இன்வர்ஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸ் C B இன்வர்ஸ். இது A இன்வர்ஸ் B B இன்வர்ஸ். இதோட வேல்யூ வந்து ஐடென்டி, அதனால அதை போடணும்னு அவசியம் இல்லை. அதனால X ஈக்குவல் டு A இன்வர்ஸ் C B இன்வர்ஸ் வரும். இப்போ நமக்கு வந்து A இன்வர்ஸ் B இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதனால டிடர்மினன்ட் A கண்டுபிடிக்கணும். டிடர்மினன்ட் A ஈக்குவல் டு இந்த இருக்கிற மேட்ரிக்ஸ் இல்லை ஃபஸ்ட்டு கிராஸ் 1 into 0 0, மைனஸ் இன்ட்டு 2 into minus 1, minus 2 இன்னொன்று ஒரு மைனஸ்க்குனால ப்ளஸ் 2. அப்போ டிடர்மினன்ட் ஏயோட வேல்யூ ப்ளஸ் 2. அதே மாதிரி டிடர்மினன்ட் B கண்டுபிடிக்கணும். இது 3 into 1 3, மைனஸ் 1 into minus 2 minus 2, 3 ப்ளஸ் 2ன்னு வந்துடும். அப்போ 5. அதே மாதிரி அஜ்ஜே கண்டுபிடிக்கணும். அஜ்ஜே ஈக்குவல் டு இந்த கிராஸ் நம்பர் சேஞ்ச் பண்ணணும், இந்த கிராஸ் சைன் சேஞ்ச் பண்ணணும். அப்போனா 0 1 minus 2 1. HB கண்டுபிடிக்கணும். இந்த கிராஸ் நம்பர், இந்த கிராஸ் சைன். அப்போனா 1 2 minus 1 3. இப்போ A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by டிடர்மினன்ட் A இன்ட்டு அஜ்ஜே, இது ஃபார்முலா. இப்போ A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by 2 0 1 minus 2 1. அதே மாதிரி B இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by 5 1 2 minus 1 3. இப்போ X is equal to
A inverse C B inverse. இதில் A inverse நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற ஆன்சர் 1/2 0 1 -2 1 into C ஓட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 1 1 2 2. B inverse ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 1/5 1 2 -1 3. 1/2 1/5 அதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறதுனால 1/10 எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் இதை வரிசை எழுதிக்கலாம் 0 1 -2 1 1 1 2 2 1 2 -1 3. இப்போ இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படின்னா 1/10 இன்ட்டு 0 + 2 2 -2 + 2 -2 + 2 இன்ட்டு 1 2 -1 3 வரும். இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1/10 2 2 0 0 1 2 -1 3 வரும். இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 1/10 இன்ட்டு 2 -2 4 + 6 0 0 வரும். அப்படின்னா 1/10 = 2 -2 0 4 + 6 10 0 0. அப்படின்னா 1/10 இதை நம்ம உள்ளே போய் மல்டிப்ளை பண்ணுறோம். இல்லைன்னா அந்த 10 வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா 10 10 கேன்சல் ஆக்கி 1 வரும். இப்போ x = 0 1 0 0.